மத ரீதியான இடஒதுக்கீடு அதை இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனாலும் இது தேர்தலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக மகாராஷ்டிராவில் இருந்த உத்தவ் தாக்கரே, சரத்பவார் காங்கிரஸ் கூட்டணி மகா அகடி அந்த ஆட்சி இருக்கும் பொழுது இதாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு 5% இடஒதுக்கீடு பள்ளி மற்றும் கல்வி நிலையங்கள், வேலைவாய்ப்பு இதில் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கொடுத்துருந்தாங்க. இது சட்டசபையில் தாக்குனா அது அதற்கான ஒரு வழிகாட்டு முறையை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தது. இந்த நேரத்தில் இப்பொழுது வந்த பாஜக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, மத ரீதியான இடஒதுக்கீடுங்கிறது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை மூலமாக அதை ரத்து செய்திருக்கிறது. இதை கோட் பண்ணி தமிழக முதல்வர் ஸ்டாலின், பார்த்தீங்களா, இதுதான் முஸ்லீம்களுக்கு ரம்ஜான் பரிசு, பாஜகவின் ரம்ஜான் பரிசு, அதனால தான் பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் கால் பதிக்கக்கூடாது, வெற்றி பெறக்கூடாதுன்னு திமுக தொடர்ந்து போராடி வருகிறது, இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறேன்? ஏற்கனவே முதல்வருக்கு யாரோ எழுதி கொடுக்கிறார், முதல்வருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதை முதல்வர் நிரூபித்திருக்கிறார். ஏன்னா எப்ப இந்த சட்டம் அமலில் இருந்தது, அமலில் இருந்த எந்த சட்டத்தை அவர்கள் ரத்து செய்தார்கள்? இதுதான் கேள்வி. 2014 இப்படி ஒரு சட்டத்தை அன்றைக்கு இருந்த அரசாங்கம் இயற்றுகிறது, காங்கிரஸ் அரசாங்கம். அன்னைக்கு அஜித் பவார் இருந்தார். உடனடியாக நவம்பர் 2014 நவம்பர்ல இதன் மீது மும்பை உயர்நீதிமன்றம் வழக்கு போகிறது. உயர்நீதிமன்றம் மத ரீதியான இடஒதுக்கீடுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்று இதற்கு ஸ்டே கொடுத்து விடுகிறது. கேஸ் திருப்பி அங்க போகுது, சுப்ரீம் கோர்ட்ல போகுது. சுப்ரீம் கோர்ட்டு இதை ஒரே அடியாக ரத்து செய்து விடுகிறது. இதுக்கு அங்கீகாரமே இல்லைன்னு ஸ்டே எல்லாம் கொடுக்கல, இந்த சட்டம் செல்லாது என்று கடாசி விட்டது. இது நடந்தது 2014 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 11 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில், அதாவது சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த சட்டம் அரசியலமைப்பு நெறிகளுக்கு பொருந்தாது என்று உச்ச நீதிமன்றம் இந்த சட்டம் பொருந்தாது என்று தள்ளுபடி செய்துவிட்டது. அப்ப என்ன பண்ணணும்? அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணணும். வித்ட்ராயல் நோட்டிபிகேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். நான் ஒன்று சொன்னேன், அதை நடக்கலைன்னா நான் இப்போ ஒண்ணுமே இல்லை சார். மத்திய அரசாங்கம் 3 வேளாண் சட்டம் கொண்டு வந்தது. நிறைவேற்றப்பட்ட சட்டம். நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை இந்த அரசாங்கம் போராட்டம் காரணமாக மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஆகவே அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். இது மத்திய அரசாங்கம். ஆனால் திரும்ப பெற்றது. இன்னொரு தடவை அது வேணும்னா திருப்பி தான் பாஸ் பண்ணணும். திரும்ப பெற்றது. வெறும்னா அதை ஏன்னா நம்பிக்கை முழுசா வரணும்னா நிறுத்தம். நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம்னா நீ நிறுத்தி தானே வச்சிருக்க, என்னைக்குனாலும் பண்ணுவேன்னு வரும். இங்க ஒரு சட்டம் செல்லுபடியாகாது என்று சொல்ல பிறகு அரசாங்கம் திரும்பி பெற வேண்டியது அதனுடைய கடமை. அந்த கடமையை அது செய்யலை. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை செய்திருக்கிறது. என்னெல்லாம் இவங்க பண்ணாம வச்சிருக்காங்க. நோட்டிபிகேஷன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதாவது என்னென்ன தீர்ப்பு வந்திருக்கு, எதெல்லாம் வித்ட்ராயல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலன்னு பார்த்து இந்த அரசாங்கம் ஒரு வித்ட்ராயல் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. எதையுமே ஆபரேஷன்ல இருந்த எந்த சட்டத்தையும் அது நிறுத்தவில்லை. இந்த 5% ஒருத்தர் கூட இன்னும் வேலைக்கு போகவில்லை, இடஒதுக்கீடு பலனை அனுபவிக்கவில்லை. எப்படி இவர் சொல்றாரு ரம்ஜான் பரிசுன்னு? எனக்கு கொடுக்காத உடனே எப்படி பரிசுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ முதல்வருக்கு புரியவில்லை, யார் யாரெல்லாம் இதை ரத்து நேற்று வரைக்கும் இருந்த மாதிரியும் இன்னைக்கு இல்லாம போன மாதிரியும், பிஜேபி வந்ததுனால அதை புடுங்கிட்டு போன மாதிரியும். சார் எல்லாமே நீதிமன்ற தீர்ப்பு சார்.
மும்பை நீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு செல்லுபடியாகாதுன்னு சொன்ன பிறகு வித்ட்ராயல் நோட்டீஸை பிஜேபி கொடுத்திருக்கிறது. இவ்வளவுதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரெண்டாவது, ஆமா, எதுக்காக மத ரீதியான இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்க முடியாது சார்? ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், இனியா அவங்க பிற்படுத்தப்பட்டவருக்கான என்ன எழுதுறோ அதுல வந்துட தானே போறாங்க சார். ஓபிசியில இஸ்லாம் ஓபிசி கேட்டகரியில இப்போ 71 முஸ்லீம் ஜாதிகள் ஓபிசியில இந்த அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்க. யாரு? மம்தா. எல்லாத்தையும் ஓபிசி இல்லைன்னு இப்ப வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கு பொய்ன்னு. அது இல்லாத முஸ்லீம்கள், ஓபிசியில் இருக்கிற முஸ்லீம்கள் அனுபவித்துக் கொண்டுதான், ஓபிசியிலுடைய சலுகையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எஸ்சி எஸ்டி சலுகையை அனுபவிக்க முடியாது. மதத்தின் ஓபிசி அனுபவிக்க முடியும், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் எங்கேருந்து வந்தது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மத ரீதியான பாகுபாடு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த ரிசர்வேஷனை கேட்டுதானே நாடே துண்டானது. முஸ்லீம் லீக்கோட பிரதானமான கோரிக்கை இல்ல அது சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் சார் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிகாத்திகள், இஸ்லாமிய அமைப்புகள், நாங்கள் ஆண்ட பரம்பரை இந்த வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ஆண்ட பரம்பரை எப்படிங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கும்? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ திடீர்னு அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு, ஆட்சியில் இருந்த திமுகவுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா திமுக தாழ்ந்து போச்சுன்னு அர்த்தமா? இது பைத்தியக்காரன். நான் என்ன சொல்றேன், ஆண்ட பரம்பரைன்னு தன்னைத்தானே சொல்லும் ஒரு சமுதாயம், இல்ல நாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்று கேட்பதே நகைமுரண் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்கு கேட்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை, அதாவது கோர்ட்டே அனுமதி வழங்கிய இடபிள்யூஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு இவங்க நிக்கிறாங்க ஒத்த காலில். ஆமா, ஆனா ஸ்ட்ரைக் டவுன் பண்ண கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதை நீக்கினதுக்கு அரசாணை போட்டதுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது இல்ல, இடபிள்யூஎஸ் நீங்க பாத்துங்க, இடபிள்யூஎஸ் மீது வழக்கும் போடப்பட்டது. வழக்குல 5 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரித்து 3:2 என்ற கணக்கில் அது சட்டப்படி செல்லுபடி, அரசியலமைப்பு சட்டப்படி இது செல்லுபடியாகும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது. சமீபத்திலே ஒரு மாணவன் வாதாடி சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினது அவனுக்கு சீட்டே வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இடபிள்யூஎஸ்ல இருந்தா அந்த மாணவன். அதனால உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த சட்டம் இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த ஆக்ட் இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ஸ்டாலின் என்ன சமூக நீதி வழங்கி இருக்கிறார்? ஒன்றும் வழங்கலையே. அவர் தீபாவளி பரிசு என்ன கொடுக்கிறார், பொங்கல் பரிசு என்ன கொடுக்கிறார்? ஒன்றும் கொடுக்கறதில்ல. ஒழுகி போன சர்க்கரையை கொடுக்குறாரு, அவ்வளோதானே. அதனால இதெல்லாம் பேசுவதற்கு ஸ்டாலின் கொஞ்சம் கூச்சப்படணும், பொய் சொல்லுறோங்கிற எண்ணம் வரணும். ஆனா திமுக காரர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஆட்சி செய்பவர்கள். அதுதான் உண்மை. ஒரு செல்லுபடியாகாத சட்டம் என்று உயர் நீதிமன்றம் அறிவித்து அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்ததை அந்த நோட்டீஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை.